பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை அழிவின் குழியிலிருந்து மீட்டெடுத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை குறித்து துக்கப்படுகிறார் தெரியுமா? முன்னே நாம் செய்த பாவங்களை மறுபடியும் நாம் செய்கிற ஒரு நிலை இருக்கிறதல்லவா, இது அவருக்கு மிகுந்த துக்கத்தையும் வேதனையும் உண்டாக்குகிறது. எனவேதான் எபிரேயர் 6வது அதிகாரத்தின் 4, 5, 6 வசனங்களை நீங்கள் படிக்கும்போது அவருடைய பரம ஈவை ருசி பார்த்து இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து அதன் பிறகு மறுதலித்து போகிறார்கள் அல்லவா, மீண்டும் அந்த பழைய பாவத்தை செய்யும்படி போகிறார்கள் அல்லவா. அப்படி செல்லுகிறவர்கள் அவரை அவமானப்படுத்தி அவரை மறுபடியும் சிலுவையில் அறைகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் என்று எபிரேயர் 6:6 சொல்லப்பட்டிருக்கிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது, எச்சரிக்கிறது. நாம் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், கழுவப்பட்டவர்கள், தேவ ராஜ்யத்துக்கு புறம்பாய் இருந்தவர்களாகிய நம்மை அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய நாமத்தினாலும் அவருடைய வசனத்தினாலும் நம்மை கழுவி நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் மாற்றியிருக்கிறார். இப்படி மாற்றப்பட்ட பிறகு நாம் மீண்டும் அக்கிரமம், பாவம், அசுத்தமான காரியங்களை செய்கிறோம் என்றால் அது நம்மை மீட்டவரை மிகவும் துக்கப்படுத்துகிறதா இருக்கிறது. எனவேதான் கடைசி நாட்களிலே மனம் திரும்புதலின் செய்தி யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? சபைகளுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு. அதுதான் நான் ஒன்ஸ் ரட்சிக்கப்பட்டாச்சுல இல்லை, எனில் இன்னும் பாவக்கிரியை இருக்குமானால் நான் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் நிதானிக்கணும். அசுத்தமானவைகளை இன்னும் நாம் நடப்பிக்கிறோமா? அசுத்தமானவைகளை நடப்பிக்கிறத கிரியை நம்முடைய அவயவங்களில் இருக்கிறதா? அப்படி இருக்கும் என்றால் மனம் திரும்புதல் அவசியமாயிருக்கிறது. நாம் மனம் திரும்பினால் எப்படி அந்த இளையகுமாரன் மனம் திரும்பி வரும்போது தகப்பன் சந்தோஷப்பட்டான், அப்படி ஒரு சந்தோஷம் தேவனுக்கு உண்டாகும். இல்லை, நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டாச்சு, நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, நாங்கள் அபிஷேகம் பெற்றாச்சு, அதனால எப்படி வாழ்ந்தாலும் பரலோகம் என்று சொல்லி கால் போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் நடந்து ஆமென் பழைய அசுத்த கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாய் இருப்போம் என்றால் ஆமென் நாம் தேவனை துக்கப்படுத்துகிறவர்களாய் இருப்போம் என்பதிலே சந்தேகமில்லை.